அன்பு நண்பர்களே, இந்த வருஷம் ஆரம்பம். நமக்கு இந்த வருஷத்துல கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, இந்த வருஷத்துல எந்தெந்த மாரியான கிரகங்கள் பெயர்ச்சியாகுது? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, இந்த வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு? அப்படின்னு நம்ம கணிக்கிறது ஈஸி இல்லையா? அதனால உங்களுக்கு ஒரு சுருக்கமா அத நம்ம சொல்றோம். இந்த வருஷம் பொறக்கறது வந்து கிருத்திகை நட்சத்திரம், அ 4ஆம் பாதம், ரிஷப ராசியில இந்த வருஷம் பொறக்கறது. அன்னைக்கு வந்து வளர்பிறை வந்து துவாதசி திதியா இருக்கு. பொதுவா வருஷம் பொறந்தாலே கன்னியா லக்னத்துல தான் பொறக்கும். பொதுவா எல்லா வருஷமும். அதான் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. கன்னியா லக்னத்துல தான் பொறக்கும் ஒவ்வொரு வருஷமுமே. ஏன்னா இது எப்பவுமே வந்து ஜனவரி ராத்திரி 12 மணி அப்படின்னு வரும்போது அது கரெக்ட்டா வந்து கன்னியா லக்னமா இருக்கும். ஸோ இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்து சனி வந்து பெயர்ச்சி ஆறுதில்ல. இந்த வருஷத்துல வந்து மீன ராசியிலே தான் இந்த வருஷம் முழுமைக்கும் சனி பகவான் இருக்கார். அது மாதிரி ராகு கேது பார்த்தோம்னா, இந்த வருஷத்துல டிசம்பர் மாசம் வந்து 5ஆம் தேதி 2026 டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. ராகு வந்து கும்ப ராசியிலேருந்து மகர ராசிக்கும், கேது வந்து சிம்ம ராசியிலேருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுது. குரு பகவான் வந்து அவரும் பெயர்ச்சி ஆகிறார். அவர் வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து அவர் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது மாதிரி அதே மாதிரி 4 மாசத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 4 மாசத்துல வந்து அவர் வந்து அடுத்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு அதிசாரமா போறார். அப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாவே அவர் சிம்ம ராசியிலே தான் இருக்கார். இதுதான் வந்து அது மட்டும் இல்லாம இப்போ சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாம் சூரியனோட சேர்ந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்கள். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த வருஷம் ஃபுல்லா அப்படி பயணிக்க போறது. இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். வாங்க. அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடா இருக்கு. 9வது வீடுன்றது மட்டும் இல்லை, குருவுடைய வீடு. இந்த வீட்டில தான் வந்து மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்கு. குருபவனுடைய வீடு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, காலபுருஷத்தில் 9வது வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திரிகோணம் 120 சொல்லுவாங்க. அதனால மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3மே ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்சிஸ் மாதிரி. இப்போ வந்து அஸ்வதி, மகம், மூலம் இதுலேருந்து அவங்களுக்கு 9 நட்சத்திரங்களும் பிரித்து கொடுக்குறாங்க. அதனால இதுக்கு மூலத்திரிகோணம்னு பேர். இதுலேருந்து தான் வந்து அடுத்த செக்மெண்ட் ஆரம்பிக்குது இந்த அஸ்ட்ராலஜிக்கலாக மேலே வானியலில். அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான அந்த 3 ராசிகளில் பார்த்தோம்னா இருக்கிற பெஸ்ட் ராசி அப்படின்னு சொன்னோம்னா அதில் தனுசு ராசியை சொல்லலாம். ஸோ இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றது மட்டும் கிடையாது. இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல குணங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து பிடிவாத குணமும் இருக்கும். தான் பிடிச்ச மேலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். எதையுமே மறுத்துட்டு தான் பேசுவாங்க. மற்றவங்க சொல்ல டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பின்னால யோசிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு கொஞ்சம் கடுமையா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியா சனி பகவான் இருக்கிறனால பேச்சு கொஞ்சம் கடுமையா இருக்கும். மற்றபடி வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க. நல்லா வந்து இவங்களோட புகழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வந்து நல்லா சூப்பராக நீங்கள் அவங்கள மாதிரி உண்டான்னு புகழ்ந்து இவங்கள காரியம் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தட்டி கொடுத்து வேலை வாங்குறது இவங்க ரொம்ப நல்லவங்க, நல்ல விசுவாசி. இவங்களை நல்லா வந்து நம்பிக்கையானவங்களா, நேர்மையானவங்களா நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ள ராசிகளில் தனுசு ராசி ஒன்று. இவங்களுக்கு இந்த 2026 இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த 2026 ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய ராசியில தான் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களா இருக்கு. உங்களுக்கு 3வது வீட்டுல ராகு பகவான் இருக்காரு. அவர் 11வது பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி வந்து உங்க ராசியை சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. அவரும் அர்த்தாஷ்டம சனியா உங்களை பார்க்கிறாரு. அது மாதிரி உங்களுக்கு குரு பகவான் 7வது வீட்டுல இருக்காரு. குரு பகவானும் உங்க ராசியை பார்க்கிறாரு. இந்த மாதிரி பொதுவா வந்து இந்த வருஷத்துல ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சனியினுடைய பார்வை, ராகுனுடைய பார்வை, குருனுடைய பார்வை 3 உங்கள்ட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டான சுச்சுவேஷன், அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதியே குருவாக இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். எல்லா காரியங்களும் தடுக்குதே
நம்ம எல்லாமே போறோம். எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்க மாரி தெரியும். ஆனா வந்து ஏதோ வந்து அந்த காரியங்கள நடக்கிறதுக்கு டிலே ஆயிட்டே போறத வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, உங்களுடைய ராகுவனுடைய பார்வையும், சனுடைய பார்வை 2 பேருடைய பார்வையும் இருக்கிறதுனால, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் சந்தேகப்படுவோம். சந்தேகப்படுறதுனாலே வந்து நடக்காம போயிடுவோம் அப்படின்னு நெகட்டிவா உங்களுக்கு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதனால குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, நீங்க எதுவுமே பிரச்சனை இல்லாம இந்த காலகட்டத்த கடந்து வந்துருவீங்க. பட் பின்னால நடக்கும். ஃபெயிலியர்ன்னு ஆகாது. ரீசனே இல்லாம எல்லாமே தள்ளி போறத நீங்க பார்க்க முடியும். பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இந்த முதல் 4 மாசத்துல ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும், அதுல வந்து குரு பகவான் பார்க்கிறாருன்னா கூட அவர் வந்து வக்ர குருவா இருக்கார். வக்ர குருவா இருந்து பார்க்கிறார். இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பிப்ரவரி மாசத்துலேருந்து ஏப்ரலுக்குள்ள நடக்கும். அந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குரு பார்வை அகைன் வர்றதுனால உங்களுக்கு போற இடத்துலலாம் நீங்க சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயும் உங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்கும். பட் எல்லா காரியங்களையும் ஒரு ஒரு சின்ன தடங்கள் வந்து நீங்க போறதையும் நீங்க பார்க்க முடியும். பட் கண்டிப்பா காரியம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4வது மாசம் ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 4வது மாசத்துல குருபவன் உங்களோட ராசிக்கு 8வது வீட்டுக்கு போயிடுறாரு. அது ஒண்ணு சொல்லப்போனா 2/6 ஜூன் மாசத்துல 2ஆம் தேதி குருபவன் 8வது வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த மாரி காலகட்டங்கள்ல 8ல குரு வந்து உச்சமா இருந்தா கூட அவர் 2ஆம் இடத்த பார்க்கிறாரு அப்படின்னா, குடும்பஸ்தானத்த பார்க்கிறாரு, வாக்குஸ்தானத்த பார்க்கிறாரு, பணபரத்த பார்க்கிறாரு. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். குடும்பத்துல நல்ல அமைதி நிலவும். குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். புதுசா வீடு, இடம், நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். ஏன்னா, அந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டை உச்ச குருவா பார்க்கிறார். அதனால வாகனம், இடம், வீடு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பல பேர் வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நல்லபடியா வீடு வாங்குவீங்க. இல்ல வீடு கட்டிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அது முடிவாகாம இருக்கும். என்னடா இவ்வளவு நாள் நம்ம கட்டிட்டே இருக்கோம். அது முடிஞ்சு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்கு போக முடியலையேன்ற அந்த மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் இப்ப தீரும். கண்டிப்பா வந்து அந்த காலகட்டங்கள்லாம் நீங்க வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, ஏற்கனவே வீடு நிலம் வச்சிருந்தா கூட எக்ஸஸா நீங்க இன்னும் உங்களுடைய சேமிப்பா நீங்க இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயமா இந்த 2வது, 4வது மாசம் உங்களுக்கு இருக்கும். அதுவும் முக்கியமா வந்து 6ஆம் மாசத்துக்கு மேல, 8ஆம் மாசத்துக்கு மேல அந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். 3வது 4 மாசம் வந்து ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய 8வது வீட்ல தான் இருக்கார். ஏன்னா அவர் பெயர்ச்சியாகி இருக்கார். அந்த 8வது வீட்டிலேயே இருந்தா இதே மாரி முன்னால உள்ள அதே மாரியான சூழ்நிலை பொருளாதார ரீதியா நல்லாருக்கும். மத்தபடி வந்து ஒண்ணும் பெரிய லெவல்ல பிரச்சனைகள் இருக்காது. உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். குடும்ப ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லபடியா நடக்கும். இடம் நல்லா வாங்குறதுல உங்க தசாபுத்தியில கொஞ்சம் டைம் இருந்தா கூட இந்த 10ஆம் மாசத்துக்குள்ள அந்த இடம், நிலம், வாகனங்கள், வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கு தான் இருக்கு. வீடு இடமாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில 10ஆம் மாசம் வரைக்கும். 10ஆம் மாசத்துக்கு மேல 12ஆம் மாசம் வரைக்கும் 10ஆம் மாசத்துல வந்து குரு பெயர்ச்சி ஆயிடுறார். குரு பெயர்ச்சி இல்ல, அதிசாரமா அடுத்த ராசிக்கு போறார். அதிசாரமா அடுத்த ராசிக்கு போறது வந்து ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி அவர் வந்து சிம்ம ராசிக்கு போறார். ஸோ சிம்ம ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எகைன் உங்களுக்கு பார்வை வந்துருது. அதுவும் 9வது வீட்லேருந்து பார்க்குறார். உங்க ராசிக்கு 9வது வீட்லேருந்து பார்க்குறாரு. அவருடைய பார்வையில 5ஆம் பார்வையா பார்க்குறார். ஸோ இது 2மே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் மிக மிக நல்ல காலமா அந்த காலங்கள் இருக்கும். உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. ஏன்னா அவருடைய பார்வை பார்த்தோன்னா உங்களுக்கு 5வது வீட்டுக்கு போறார். 9வது வீட்லேருந்து 9வது பார்வையா உங்கள 5வது வீட்ட பார்க்குறார். குழந்தைகள் ரீதியா உயர்வு இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காரியங்கள் நடக்கும். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லாமே அந்த குரு வந்து அதிசாரமா போகக்கூடிய 10ஆம் மாசத்துலேருந்து இந்த வருஷ இறுதி வரைக்கும் நடக்கும். ஸோ இதே நேரத்துல பார்த்தோம்னா, ராகு வந்து இந்த வருஷ கடைசியில தான் பெயர்ச்சி அதுவரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கார். ஸோ இந்த வருஷ கடைசியில ராகு பெயர்ச்சியாகி 4வது வீட்டுக்கு போறதுனால, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் குடுக்கும். ஸோ இந்த வருஷத்துல நீங்க முக்கியமா கவலைப்பட வேண்டியதுன்னா, உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள். அது மட்டும் தான் நீங்க கவலைப்படணும். மத்தபடி எல்லா விஷயத்திலயுமே வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து நல்ல பொசிஷன குடுக்குறாரு. இந்த வருஷத்துல மிக மிக நல்ல பலன்கள் அதிகமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு வந்து உங்களுடைய பெயர்ச்சி ஆகி ஜூன் மாசம் முதல்ல வந்து குரு பார்வை இருக்கு. முதல் 6 மாசம்.
6 மாசத்துக்கு மேல 6ஆம் மாசத்துல இருந்து 10ஆம் மாசம் வரைக்கும் 8ஆம் இடத்துக்கு போனா அவருடைய பார்வை வந்து குடும்பஸ்தானத்துல விடுறது. அதே மாதிரி உங்களுக்கு 4வது வீட்டுல விடுறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 12வது வீட்டுல விடுறது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு விரயம் ஏற்படாது. ஆனா அது வந்து நல்ல சுப விரயங்களா வீடு, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த நடுவுல உள்ள அந்த அந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்தும். அதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா எகைன் குரு பார்வை வந்துருது. உங்களுக்கு வந்து 10ஆம் மாசத்துலேருந்து 12ஆம் மாசம் வரைக்கும். அப்பயும் உங்க குழந்தைங்க மூலமா உங்களுக்கு நல்ல காலகட்டங்களாவும், ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு இந்த மாரி பண்றவங்களுக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன்ல உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டங்களாவும் வந்திருக்கும். அந்த கடைசி 2 மாசம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் முழுமையும் வந்து உங்களுக்கு குரு பகவானுடைய அருளால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. நீங்க முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய உடல்நிலை கோளாறுகள். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, முதல் 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதை விட்டா கூட இந்த வருஷ கடைசியில 10ஆம் மாசத்துலேருந்து 12ஆம் மாசத்துக்குள்ள திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வியாழ நோக்கம் சொல்லக்கூடிய வியாழனுடைய பார்வை இருக்கு. இதை தவிர வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி அந்தரங்கள் வந்து உங்களுடைய திருமணத்தை குறிப்பிட்டு காமிக்கக்கூடியதா இருந்தா அது அப்ப அது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி வந்து நீங்க பார்ட்னர்ஷிப்பு, தொழில் அதெல்லாம் செய்யறவங்களுக்கு முதல் 6 மாசம் மிக நல்லா இருக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சக்சஸ் கிடைக்கிறது இந்த வருஷ கடைசியில 10ஆம் மாசத்துலேருந்து 12ஆம் மாசத்துல உங்களுக்கு எல்லா விதத்துலயும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமா கிடைக்கும். பொதுவா பார்த்தோம்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ராசிக்கு அதிபதி குருபகவான்றனால பொதுவா சிவபெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது. அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி 24 விளக்கு போட்டு ஒவ்வொரு தடவை சுத்தி வரும்போது ஒரு விளக்கு, அது மாதிரி 24 தடவை நீங்க சுத்துறது அப்படிங்கிறது மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். நான் இவ்வளவு சொல்ல இந்த நல்ல பலன்கள் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் பலன்கள் ரொம்ப அந்த மாதிரி சொன்னாரே நடக்கலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே குருபகவான்கிட்ட போயிடுங்க. உங்களோட தசாபுதிகள்ல தான் பிரச்சனைகள் இருக்கும். அதனாலதான் அது மாதிரி நடக்கும். நீங்க உடனே வந்து சிவன் கோயில்ல போய் குருபகவானை வணங்க ஆரம்பிங்க. அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு குருபகவானை விளக்கு போட்டு 24 தடவை சுத்துங்க. ஒரு தடவை சுத்தி வரும்போதும் ஒரு விளக்கேத்துங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு டக்குன்னு உங்களுக்கு ஒரு 3 வாரம் ஏத்துன உடனே அது மாறிடும். திரும்ப உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறத நீங்க இப்ப கண்கூடா பார்க்க முடியும். ஸோ பொதுவா இந்த 2026 தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன்களே கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.